இன்னைக்கு குருவையை காப்பாற்ற முடியல. சம்பா என்ன நிலைமை ஆகுமோன்னு விவசாயிகள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. 2021 2025 வரைக்கும் அன்றைய முதலமைச்சரான நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் அணையை தானே போய் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சில ஆண்டுகள்ல ஜூன் 12க்கு முன்னே மேட்டூர்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அப்போ ஆனா இந்த வருஷம் என்ன நிலைமை? ஜூன் மாசம் முடிஞ்சு போச்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு போச்சு, இப்ப ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம், இன்னும் தண்ணி வரல. காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புப்படி ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இதை பற்றி இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறார். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜக ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்ல, நேற்று மேகதாது பிரச்சனையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க. நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இதை பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எழுத்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல.